ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுவையான பன்னீர் பாப்கார்ன் அல்லது பால்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா பன்னீரில் வந்து ஏராளமான விட்டமின்ஸு, மினரல்ஸு, நியூட்ரியன்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் தாங்க அதிகமாக இருக்குது. ஸோ வளர்கிற குழந்தைகளுக்கு தாராளமாக இந்த வந்து பன்னீரை நீங்கள் வந்து அவங்க வந்து டயட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு மில்க் ப்ராடக்ட்னு ரொம்ப வந்து உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷனுங்க இதில் அதிகமாக இருக்குது. இந்த பன்னீரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேட் தாங்க அதிகமாக இருக்குது. என்ன தேவைன்னு பார்த்துடலாம். பல் பூண்டு, இஞ்சி தேவையான அளவு அரைக்கிறதுக்கு மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, பன்னீர், மிளகாத்தூள் ஃபஸ்ட்டு வந்து மேரினேட் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 பெரிய ஸ்பூன் வந்து மைதா மாவு ஆட் பண்ணுறேன்னா இதில் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து மேரினேட் பண்ணி இது வந்து ஒரு 2 ஹவர் வந்து நல்லா ஷோக் ஆகணுங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் 2 ஆட் பண்ணிடலாம். ஸோ தேவையான பார்த்தீங்கன்னா உப்பு, மிளகாத்தூள், காரத்துக்கு மிளகாத்தூள். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஆனியன் பவுடரு, கார்லிக் பவுடர்லாம் எங்கிட்ட அவைலபிளாக இல்லை. ஸோ நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு, 4 சின்ன வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் வந்து பேஸ்ட்டு பண்ணி தண்ணியை ஊற்றி கொஞ்சம் நல்லா அரைச்சி அதோட ஜூஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இதில் நாங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட மாய்ஸ்சர் எல்லாம் இதில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இது போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தண்ணி ஆட் பண்ணாமல் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பேட்டரை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து உப்பு செக் பண்ணிக்க நீங்கள் உங்களுக்கு தேவையான இதில் வந்து லெமன் கூட வந்து நீங்கள் வந்து புளிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்து இதில் லெமன் ஆட் பண்ணலங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சேன். அந்த நான் இவ்வளோ வந்து தின் ஸ்லைஸாக இது வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் நீங்கள் வந்து சின்னதாக வந்து கட் பண்ண வேண்டாம். இதே வந்து ஸோ நல்லா வந்து இது மாதிரி கலந்து வச்சிடலாங்க ஒரு 2 மணி நேரம். பாருங்கள் நல்லா இந்த பன்னீரெல்லாம் இதோட நல்லா வந்து பேட்டர் மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சாச்சுங்க. ஸோ இது வந்து 2 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. அந்த பன்னீருக்குள்ளால அந்த மசாலெல்லாம் நல்லா வந்து ஷோக்காய் கம்பைன் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணலாம். வெளியில் எடுத்து வச்சுட்டேன் 2 மணி நேரத்துக்கு அப்புறம். இப்போ வந்து கார்ன்ஃப்ளார்ஸ் எடுத்து நான் தூள் பண்ணி எடுத்துருக்காங்க. ஸோ இதில் டிப் பண்ணி எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம். ரெடி பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தாங்க 5 மினிட்க்கு அப்புறம் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பன்னீர் வந்து மசாலாலேருந்து எடுத்து அப்படியே நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளக்ஸ் அதாவது அந்த கார்ன்ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் நல்லா தூள் பண்ணி வச்சுக்குங்க. நாங்கள் எல்லாமே இந்த மாதிரி கோட்டிங் பண்ணி ரெடி பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஆயில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாங்க. ஸோ இது வந்து ஒரு 5 மினிட் வந்து வெயிட் பண்ணலாம். வெயிட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு கடாய் வச்சு நான் வந்து தேவையான அளவு ஆயில் விட்டு இதில் வந்து ஒவ்வொன்றா எடுத்து நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேங்க. ஸோ ஒரு 5 மினிட்டாக நல்லா வந்து ட்ரை ஆகிடுங்க. இது மசாலா எல்லாம் பாருங்கள் வெளியிலேயே வராது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு பீஸாக எடுத்து இதில் போடுங்க நீங்கள். ஸோ இன்னும் வந்து நீங்கள் ரொம்ப பெரிய பீஸாக போட வேணாம். ஆல்ரெடி மசாலா எல்லாம் கோட்டிங் பண்ணுறதுனால இது வந்து பெருசாகிடும். நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சிங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து இது ஃப்ரை பண்ணுங்கள். ஸோ பன்னீருங்கிறதுனால ரொம்ப குயிக்காக வந்து இது ஃப்ரை ஆகிடும். ஸோ அனதர் சைடும் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பன்னீரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்ல கொழுப்பு தாங்க இருக்குது, கெட்ட கொழுப்பு இதெல்லாம் இல்லைங்க. வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா ஆயிலெல்லாம் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பன்னீரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் கார்போஹைட்ரேட் எல்லாம் இல்லைங்க. ஸோ ரொம்ப வந்து மெலிஞ்சி இருக்கிறவங்களுக்கு தாராளமாக அடிக்கடி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்க நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. பன்னீரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக அளவு இதில் வந்து ப்ரோட்டீன் அதாவது புரதச்சத்து அதிகமாக இருக்குங்க. வளர பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ இது வந்து தாராளமாக தான் பாருங்கள் நம்மளோட சூப்பரான எம்மியான ஹெல்த்தியான பன்னீர் வந்து பாப்கார்ன் அதாவது பன்னீர் பால்ஸ் கூட நீங்கள் வந்து சொல்லலாங்க. ஸோ ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் சொல்லி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் ஷர்மி கிச்சனுக்கு புதுசுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.